தென் மாவட்டங்களில் இன்று ஜாதிய படுகொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் ஜாதிய படுகொலைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு சம்பவம். இப்போ தென் மாவட்டம் சில ஆண்டுகளாக ரொம்ப அமைதியாக இருந்தது. 95, 96 காலகட்டங்களில் தென் மாவட்டங்கள், குறிப்பாக விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்கள் தான் ஒரு 95, 96 காலகட்டங்களில் ஒரு ஜாதிய படுகொலைகள் அதிகமாக நடைபெற்றது. முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர சமுதாயத்துக்கும் அடிக்கடி இந்த ஜாதிய மோதல்கள் வரும், ஜாதிய படுகொலை நடைபெற்றது. அதன் பிறகு ரொம்ப காலமாக ரொம்ப அமைதியாக நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டு இருந்தது. சிறு சிறு சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தென் மாவட்டங்கள், குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் வந்து ஜாதி படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சது. அது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதி படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ வர. அது மிகவும் மன வருத்தமாக இருக்கு. இந்த ஜாதிய படுகொலைகளை தடுக்க வலியுறுத்தி புதிதமிழர் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பல கோரிக்கைகள் வைத்தார்கள். ஆனால் இந்த தமிழக அரசு, ஆளுகிற திமுக அரசு அதை வந்து எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கு பாருங்க, சிங்காரம் என்ற ஒரு கைதி ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. பாளையங்கோட்டையில கேடிசனரில் வச்சு பட்ட பகலில் போலீஸ் வாகனத்தில் வச்சு கொல்லப்படுறாரு. அன்னைக்கும் அந்த சம்பவத்தை டாக்டர் ஐயா அவர்கள் கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டை அண்ணா நகரில் பேராசிரியர் செந்தில்குமார் என்பவர், பேராசிரியர் கூடியவர், வீட்டில் புகுந்து அவரை வெட்டி கொலை பண்ணுறாங்க. பாருங்க, இல்லை எதுக்கு சொல்கிறோம்னா, சம்பவங்கள் அப்படி பல சம்பவங்கள், பல படுகொலைகள். அதுக்கப்புறம் ஒரு மணக்கரையில் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு படுத்திருந்தவரை மணிங்கவரை வந்து படுகொலை செய்கிறாங்க. அவங்கள பிடிச்சி கேட்டால் ஏதோ நான் நேர போக்கு பண்ணிட்டேங்க மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராஜாமணி, கீழ்நத்தம் வடக்கு ஒரு ராஜாமணி என்பவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர், ஒரு பட்டாதாரி இளைஞர், கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் வயசு அவர் கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு குழந்தை இருக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர், சரி வேலைக்கு இந்த அரசு வேலைக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம அரசு வேலைக்கு போக முன்னாடி கொஞ்சம் ஆடுகளை வச்சு பார்ப்போம்னு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை வந்து வெட்டிட்டு போகிறாங்க. கேட்டால் நான் ஊரில் தாதா வாங்கணும்னு அந்த கொலை குற்றவாளி வாக்குமூலம் கொடுக்காரு. இந்த மணிமூர்த்தி சரத்தில் 2 இளைஞர்களை சிறுநீர் கழிச்சாங்க. அது மட்டுமா, இந்த கோயில்பேட்டில் ஒரு பாலிடெக்னிக் படித்த பையன், அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. எத்தனை படுகொலைகள்! இன்னைக்கு தேவேந்திர சமுதாயத்தில் அதிகமான படுகொலை நடக்கு. பதிலுக்கு இவங்க வந்து மறவர் சமுதாயத்தை பண்ண. இன்னைக்கு இந்த படுகொலைகளை கண்டித்து அன்னையிலேருந்து டாக்டர் ஐயா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தென் மாவட்டங்களில் படுகொலைகளை கண்டித்து இதை தடுத்து நிறுத்த சொல்லி எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. தென் மாவட்டங்களில் வந்து துணை ராணுவத்தை கொண்டு வாங்கன்னு கூட கேட்டாங்க. எதுக்காக கேட்டாங்க? டாக்டர் ஐயா வந்து தென் மாவட்டங்கள் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும், அமைதியாக இருந்தால் தான் அந்த தென் மாவட்டங்கள் வந்து தொழில் வளங்கள் பெருகும், இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பாங்கன்ட்டு எவ்வளோ போராட்டங்கள். இன்னைக்கு பாருங்க, தொழில் வளத்தை கொண்டு வரதுக்கு டாக்டர் ஐயா தனியாக ஒரு நடைபயணமே வச்சுருந்தாங்க, மனித சங்கிலி ஊர்வலம் வச்சு. எவ்வளோ தென் மாவட்டங்கள்ல அவ்வளோ ஒரு இதை கொண்டு வரணுங்க டாக்டர் ஐயா எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும், இந்த சமுதாயங்கள் வந்து மற்ற சமுதாயத்தை எல்லாம் இணக்கமாக இருக்கணும்னு எவ்வளவோ. இன்னைக்கு அதுக்கு உதாரணமாக பாருங்க, 2022 புதிய தமிழ்ச்சி வெளியே விழா நிறைவு மாநாடு சிறுவிழுப்புரத்தில் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தென்னிந்திய பார்வையாளர் விழாக்கு தலைவர் திருமறைஞ்சியை டாக்டர் ஐயா அழைச்சாங்க. வந்தாப்புல ஒரு சமூக நல்லிணக்கமாக இருந்துச்சு.
அனைத்து சமுதாயத்துல இருந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்தாங்க. என்ஆர் தனபாலம் வந்தாரு, தேவநாதன் யாதவ் வந்தாரு. எல்லா சமுதாயத்தையும் வந்தாங்க. பச்சைமுத்து அவர் பையன் வந்தாப்புல, ரவி பச்சைமுத்து. விஸ்வகர்ம சமுதாயத்துல வந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு அனுசரிச்சு எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு டாக்டர் ஐயா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. 2023 ஜூலை 23க்கு அதே திருமறைஞ்சு வந்தாரு. ஒரு தமிழ் சமூகம் 2 சமுதாயம் இன்னைக்கு தமிழ் சமூகங்கள் இருக்க தேவர் இது மரபு சமுதாயமும் தேவேந்திர குல சமுதாயம் ஜாதி மோதல் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்காங்க. 2 சமுதாயமும் ஒரு இணக்கமா இருக்கணும்னு டாக்டர் ஐயா எவ்வளவு முயற்சி பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கு இடையூறு பண்ற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதை கண்டிச்சு என்ன பண்றாரு டாக்டர் ஐயா திரும்பியும் சொல்றாங்க, நான் அந்த மறவர் சமுதாயத்தை நான் எல்லாத்தையும் நான் குறைவில்லை. இந்த மறவர் சமுதாயத்துல 1-2 பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க அந்த சமுதாயத்துக்காரங்க நீங்க இது அவங்கள இது பண்ணுங்க, சில அறிவுரைகள் சொல்லுங்க, அவங்க திருத்துங்கன்னு தான் கேட்டாங்க. உடனே ஐயோ எங்க சமுதாயத்தை மறவர் சமுதாயத்தை சொல்லிட்டாருன்னு சிலவங்க குதிச்சாங்க. அவர் திரும்பியும் என்ன சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, இடையில நடந்த டெல்லியில் நடந்த ஒரு கருத்தரங்களை கூட அதான் சொன்னாரு. இந்த சமுதாயத்தை நாங்க எதுக்கல, தவறு செய்யக்கூடியவர்களை தான் நாங்க எதுக்குன்னு டாக்டர் ஐயா நீ பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கருத்தரங்க கூட பேசுறாங்க. என்ன சொல்றாரு, அந்த 2 சமுதாயம் அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நீ தடுத்திருக்க சத்தம் போட்டு இது பண்ணோம்ல. டாக்டர் ஐயா என்ன சொல்றாங்க, எந்த இதுக்கும் போகாத, படிச்சு சமுதாயத்தை முன்னேறப்பாரு, நீ முன்னேறுன்னு தான் சொல்றாரு. ஏன் இதை அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க ஏன் பண்ண மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டாங்க. எத்தனை முறை வர்ற நேரம் திருநெல்வேலிக்கு வந்தா, தென் மாவட்டங்களை வந்தா இந்த பத்திரிகை சந்திப்பு இதை சொல்லாம இருக்க மாட்டாரு. தென் மாவட்டங்கள் அமைதி திருப்பு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைங்க என்னங்க. இந்த அரசுக்கு அடிச்சா இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா அவ்வளோ தூரம் வந்திருக்குமா? இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி மாயண்டி என்ற இளைஞர், மறவர் சமுதாய இளைஞர் படுகொலை. எதுக்காக? இந்த ராஜாமணி ஒரு படிச்சு அடுத்த அரசு வேலைக்கு தயாரிட்டு இருக்கவர். அவர் எல்லாரும் சொல்றாங்க எந்த இதுக்கும் போகாதவர், ஒரு நல்ல மனிதர். அவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. தன் அண்ணனை படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தம்பி இன்னைக்கு எம்இ படிச்ச பையன் தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல நம்ம அண்ணனை கொலை பண்ணிட்டாங்கன்னு பதிலுக்கு பண்றப்ப மாயாண்டிங்க வர படுகொலை பண்ணிட்டான். எம்இ படிச்ச பையன். அந்த வீட்டில் அவங்க அப்பா 2 பையங்களை இன்னைக்கு ஒருத்தனை முதுநிலை பட்டாதாரி, இன்னொருத்தனை இப்போ இந்த எம்இ படிச்சு வச்சிருக்காரு. 2 பையன் வேலைக்கு போவோம் நல்லா இருப்பான்னு நினைச்சு தானே இவங்க அப்பா படிக்க வச்சாரு. நான் பாருங்க, தன் அண்ணனை கொன்னதுக்காக இன்னைக்கு பதிலுக்கு பண்ணிட்டு இன்னைக்கு தன் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கான். 2 சமுதாயம் தானே பாதிக்கப்படுது. டாக்டர் ஐயா என்ன சொல்றாங்க, 2 தமிழ் சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. இந்த அரசுக்கு பல அறிவுரைகள் கூடினாங்க. ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைங்க அப்படின்னு சொன்னாரு. எந்த அரசு எதுவுமே கேட்கல. நீ என்ன கொலை பண்ணிட்டு உள்ள போறான், போயிட்டு 90 நாளைக்குள்ள வெளியே வந்துட்டு தானே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவங்க கொலை பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை நீங்க வழங்கியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இன்னைக்கு 2 தமிழ் சமுதாயம் ஒண்ணு வெட்டிட்டு கிடக்காங்க. இந்த அரசு இதை கண்டுக்கிட்டே இல்லை. இந்த அரசு தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிச்சு? இன்னைக்கு கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை எடுக்காங்க, தானாக முன் விசாரணை எடுக்கு. சந்தோஷம். இதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் எத்தனை படுகொலை நடந்துட்டு இருந்துச்சு, நீங்க அன்னைக்கே எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கா இல்ல? கோர்ட்டு முன்னாடி நடந்தோன்னு உங்களுக்கு ஒரு இதா தெரியுது. கோர்ட்டு முன்னாடி நடந்துட்டே நம்ம கோர்ட்டு முன்னாடி நம்ம கோர்ட்டுகள் முன்னாடி நடந்துட்டேன்ட்டு உங்களுக்கு ஒரு இதா எடுத்து நீங்க எடுக்கீங்க. கோர்ட்டுன்னு பாக்காங்க, மொத்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்க படுகொலைகளை தடுக்க என்ன நடவடிக்கை நீங்க அரசிட்ட கேட்டுக்கணும்ல. தேவுக்கு பாண்டியன் கொலை வழக்கு குற்றவாளிகள் உடனே வெளியே வராங்க. இந்த மாயாண்டிக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுல்ல. அந்த மாயாண்டி உள்ள போயிட்டு திருந்தி கொஞ்சம் வெளியே வந்திருப்பானால. பாருங்க, மாயாண்டிய தன் உயிரை போயிட்டு மாயாண்டி உயிர் அது படுகொலை செஞ்சவங்க 7 பேர் வாழ்க்கையை இழந்து இருக்காங்க. நம்ம தமிழ் ஒன்னா இருக்கணும்னு தானே நம்ம விரும்பிட்டு இருக்கோம். இந்த அரசு வெளில கண்டு காணாம இருக்கா. எவ்வளவு
இன்னைக்கு இந்த இதே இது இன்னைக்கு கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த உடனே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து வழக்கெடுத்திருக்கீங்க. இதே இது கொண்டு போ விசாரணை கொண்டு போகும்போது சிங்காரம் படுகொலை செஞ்சார், அன்னைக்கு நீங்க இதை எடுத்திருந்துருக்கலாம்ல. முத்துமோன உள்ள ஜெயிலுக்குள்ள வச்சு படுகொலை செஞ்சாங்களே, நீங்க அதுக்கு ஒரு அன்னைக்கு எடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு எடுத்தது உங்களுக்கு தவறுன்னு சொல்லல, நீங்க கேட்டது சரிதான். இந்த படுகொலையை தடுத்திருக்கலாம் சொல்றீங்க, சரிதான். ஒருதலை பட்சமா இருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுல இது போன்ற படுகொலைகளை தடுக்கிறதுக்கு இந்த அரசு வந்து இன்னும் ஒரு சரியான ஒரு இது எடுத்த மாதிரி தெரியல. எத்தனை முறை ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து தென் மாவட்டங்கள் அமைதி பூங்கா இருக்கணும்ட்டு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த எந்த இது இல்லாம இந்த மக்களுக்காக போராடுவதா இல்லாட்டா இந்த வித மாதிரி படுகொலைகள் செஞ்சுட்டு இருக்க இவங்களை தடுக்கிறதுக்காக நான் போராடுதான்னு கேட்காரு. மன வருத்தத்துல கேட்காங்க. எனக்கு தெரிந்து இந்த ஜாதிய படுகொலைகள் தொடர்வதற்கு இந்த தமிழக அரசின் அலட்சியம் தான் காரணம். தமிழக அரசு இனிமேலும் நீங்க அலட்சியமா இருந்தானா நல்லா இருக்காது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் படுகொலையை தடுக்க வலியுறுத்தி நெல்லையில கொட்டு மலையில 2 மணி நேரம் ஆர்ப்பாட்டம். தேவேந்திர குல வேளாளர் படுகொலை மட்டும் நிறுத்த சொல்லி டாக்டர் ஐயா பரவாயில்ல. மொத்தத்துல தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய படுகொலைகள், அது எந்த சமுதாய படுகொலையா இருந்தாலும் சரிதான். தேவேந்திர குல செத்தாலும் சரிதான், தேவர் செத்தாலும் சரிதான், நாடார் சமுதாயத்துல செத்தவங்களும் சரிதான், யாதவ சமுதாயம் யாராக இருந்தாலும் சரிதான். தென் மாவட்டங்களும் மொத்தத்துல படுகொலையை தடுக்க சொல்லி தான் அன்னைக்கே அந்த ஆர்ப்பாட்டம். எவ்வளவு மன இது இந்த அரசு வந்து ஒரு கையாளாக தானே நான் சொல்ல முடியும். தயவு செய்து தமிழக அரசை இனிமேலும் நீங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு சிறப்பு குழு வைங்க. அனைத்து சமுதாய மக்களையும் இணைச்சி ஒரு குழு ஆரம்பிங்க. ஒவ்வொரு அந்த சமுதாயத்துக்கிட்ட ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு குழு ஆரம்பிங்க. தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செய்து இந்த தமிழ் சமுதாயங்களை நீங்க மோத விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. தமிழ் சமுதாயங்கள் மோதினா உங்களுக்கு வந்து நன்மையா இருக்கலாம் நினைச்சிட்டு நீங்க பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியல. இனிமேலும் இது போன்ற ஜாதிய படுகொலையில இந்த அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். நன்றி.